நிச்சயமாக எங்களை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள்லாம் தேர்தல் அறிக்கையிலே இல்லை. பல்வேறு இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றின் மத்தியில் இந்த பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு முறை ஆய்வுக்கு வருகிறேன். அதேபோல் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்கள் ஒரு முறை ஆய்வுக்கு வருகின்றார். எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வருகின்றார். அதேபோல் சென்னை மாநகர பணி என்பதால் நம்முடைய மாநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள், மாநகர மேயர், அதேபோல் ஆர்டிசி ரவி போன்றவர்கள் உடனிருந்து ஒத்துழைத்து அனைவரும் ஒரு சேர இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு குறித்த காலத்தில் கொண்டு வருவதற்குண்டான அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றோம். அவரவர்கள் உரிமை, அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உண்ணாவிரத அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஏற்கனவே பல தடவை அந்த பதிலை சொல்லிட்டேன். நீங்கள் அரைச்சமாகவே அரைக்க வேணாம், புதுசாக ஏதாவது கேளுங்க. அவர் தேர்தலை மனதில் வச்சுக்கினேன். அவர் ஆட்சி காலத்தில் இது மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்துடலாம்ல. இப்போ 1500 சொல்லியிருக்காருல்ல, அவர் எப்படி சொல்லுங்கள்? சரி, வடசண்டை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்ட பல்வேறு பணிகளில் ஒரு பிரிவான தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்தை புதிதாக வடிவமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டு ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒப்படைக்க இருக்கின்றார். அதனுடைய திட்ட மதிப்பு என்பது 20 கோடி ரூபாய் அளவிலே உருவாக்கப்படுகின்ற அந்த பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகம் தொடங்கிய போது முதலில் துவக்கப்பட்ட பணிமுனை, வரலாற்று சிறப்புமிக்க பணிமுனையை வரலாற்றில் இடம்பெற இருக்கின்ற வரலாற்று நாயகன் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அது ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். அதோடு இணைந்து ஆர்கே நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அதிக அளவு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் இங்கிருந்து தான் உருவானது. கேரம் முதல் கொண்டு, பாக்ஸிங் முதல் கொண்டு, கபடி முதல் கொண்டு எல்லா விளையாட்டு போட்டிகளும் இங்கிருந்து தான் உருவானது. அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் விளையாட்டுத்துறையுடைய பொற்காலம் என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் தற்போது 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டேபிள் டென்னிஸ் மற்றும் சிலம்பம் மைதானம், குத்துச்சண்டை அரங்கம், கூடைப்பந்து விளையாட்டரங்கம், உடற்பயிற்சி கூடம், பிசியோதெரப்பி அறை, பல்நோக்கு மண்டபம், சிறப்பான கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி இவற்றோடு சேர்த்து சட்டப்பேரவை உறுப்பினர் எபினேசர் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு இணங்க ஒரு கேரம் அரங்கமும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பணிகளும் ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.